எங்கு பார்க்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி கொண்டு வரும் வானவரை எதிர்பார்த்து அதிகமான நேரம் வானத்தின் பக்கம் பார்த்து கொண்டே இருக்கும் வழமை கொண்டிருந்தார்கள். ஒரு பொருளை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் பார்வையை அப்பக்கம் நிலைப்படுத்துவது வழக்கம்தான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தங்களின் தொழுகையில் பயபக்தியுடன் இருக்கும் முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்ற ஆயத் இறங்கிய பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். இந்த ஆயத்து இறங்கிய பின்னர் எப்பக்கமும் திரும்பாமல் அமைதியுடன் தொழுது வந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் தொழ நின்றால் எப்பக்கமும் தங்களின் கவனத்தை செலுத்த மாட்டார்கள். முழு கவனத்தையும் சஜ்தா செய்யும் இடத்திலேயே வைத்திருப்பார்கள். தங்களின் பார்வையை சஜ்தா செய்யும் இடத்திலேயே வைத்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா தங்களை கவனித்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்தார்கள். ஹுசு உள்ளச்சம் என்றால் என்ன என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டதற்கு, ஹுசு என்பது உள்ளத்தில் ஏற்படுவதாகும், அதாவது மனதால் தொழுகையில் கவனம் செலுத்துவதாகும் என பதிலளித்தார்கள். மேலும் உடல் உறுப்புகள் எப்பக்கமும் திரும்பாமல் இருப்பது உள்ளச்சத்தில் சேர்ந்ததாகும். தொழுகையில் அல்லாஹ்வை பயந்து அமைதியுடன் தொழுபவர்கள்தான் உள்ளச்சம் உடையவர்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். நம்ம சஜ்தா செய்கிற இடத்துலையே பார்த்து தொழுகிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.